எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகும்போது ஆஃப்டர்நூன் க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பாஸ்ட் ஒரு 5 டேஸாக தொடர்ந்து ரைஸ் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. நாளைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்த மந்த் யூனியன் பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு எந்தெந்த செக்டார் அலோகேட் பண்ணலாம், எதுக்கு டேக்ஸ், எதுக்கு எந்த செக்டாருக்கு பெனிஃபிட் அடைய போகுது, ஸோ இதை பற்றியான அஃபீஷியல்ஸோட ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் யூனியன் பட்ஜெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு யூஎஸ் உடைய ஜாப்லெஸ் கிளைம் வந்து ஒரு முக்கியமாக அஃபெக்ட் பண்ணும், சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் பண்ணும். அதே போல் சைனாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெசிஷன் வந்து நாளைக்கு இருக்குது. இதுவும் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டிமுலேட் பேக்கேஜ், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு, இந்த மாதிரி எக்கனாமியை பூஸ்ட் பண்ணக்குண்டான ஆக்டிவிட்டீஸ் வந்து பாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து அப்பப்போ சைனீஸ் கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும். நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் வந்து அடுத்து எவ்வளோ தூரம் நகரும், அது ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா, இல்லை ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருக்கா, எந்தெந்த செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம கிளியராக இந்த வாரத்தினுடைய அனாலிசிஸ்லையும் சரி, எஸ்டர்டே வீடியோலையும் சரி, கிளியராக நிஃப்டி வந்து இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரம் இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க, மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆகுதா, வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் என்டையர் ட்ரேடு நடந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் இதை டச் பண்ணும்போது அகெயின் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அகெயின் கீழே ஃபால் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 டைம்ஸ் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு. அதே நேரம் நேற்றுக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், 100 பாயிண்ட் ஃபால் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நேற்றுக்கு இந்த இன்சைடு சேனல் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நேற்றுக்கு க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,565. இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆகும், ஒரு 120 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆகும். கரெக்டாக ஃபால் ஆயிருக்கா, இது பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்து எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். அதே நேரம் ஓவரால் சப்போர்ட் லைன் இது, ஓகே, ஓவரால் சப்போர்ட் லைன், இந்த சப்போர்ட் லைனையும் மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 டேஸ் லைவ் மார்க்கெட் கிளாஸஸும் ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்லி ஜிஐ வேவ் மெத்தட், எம்ஐ வேவ் மெத்தட், அட்வான்ஸ் வேவ் லெவல் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டும் இந்த 1 டே டைரக்ட் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய டேட் வந்து ஜூலை 7th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சேனலில் தான் ட்ரேட் ஆகுது. நாளைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறது 23,470 நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. இன்கேஸ் நாளைக்கு வந்து இதை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறும். இது வரைக்கும் சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருந்தது, ஒரு டவுன் ட்ரெண்டாக பிரேக் அவுட் ஆக்கி கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். வித்தின் இந்த சேனலுக்குள்ள அப்சைடில் 23,700 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 23,470 பாட்டம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதை பிரேக் பண்ணி 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் அகெயின் ஒரு 200 பாயிண்ட் 23,250 அண்ட் ஃபர்தராக 23,000 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைவ் மார்க்கெட்டில் நம்ம சேனலில் இந்த மாதிரி மார்க்கெட்டு கிளியரான அப் ட்ரெண்ட், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு கிளியரான அப் ட்ரெண்டு, நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும், ஆனால் அப் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறத கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் சப்போர்ட் எடுத்து திருப்பியும் ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் இந்த சேனலோடைய லிங்க் வந்து இருக்கும், இதை பின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணது வந்து பேங்க் நிஃப்டி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு அலர்ட் வந்து லைவ் மார்க்கெட்டில் அலர்ட் மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தேன் வாய்ஸ் மெசேஜில். 51,150 வந்து இன்னைக்கு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
மார்க்கெட் அதை நோக்கி தான் போகுது. ஒன்ஸ் 51,150 டச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸு லெவல் இது ஆல்ரெடி நம்ம லெவல்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஒரு வாய்ஸ் அலர்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன். இந்த லெவலை டச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் தூரம் போச்சு. அகைன் திரும்பவும் க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட 550 பாயிண்ட் அந்த லெவலில் இருந்து இது வரைக்கும் கண்டினியூஸாக ரைஸ் ஆன மார்க்கெட்டு இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு கரெக்டாக 550 பாயிண்ட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா சம்திங் இந்த வேவ் லெவலில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ டெக்னிக்கல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ங்கிறது நம்ம சேனல் மெம்பருக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். முக்கியமாக பேங்க் நிஃப்டியில் இதில் கவனிக்க வேண்டியது மார்க்கெட்டில் மற்ற எல்லா செக்டார்லையுமே இதில் பாருங்கள் பேங்க்ஸ் தவிர பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை தவிர ஒன்லி ஐடி செக்டார் மட்டும்தான் ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவில் செக்டார் வைஸாக க்ளோஸாக இருக்குது. ஐடிலையுமே இப்போ நீங்கள் மேஜரான ஹெவி வெயிட்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸும் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸப்ட் இந்த செக்டார் ஒரு ஃபியூ செக்டாரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்லையுமே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் டச் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கா. ஸோ அடுத்து இந்த மூமெண்ட் இதில் பாருங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன் அப்ஸ் அண்ட் டவுன். இப்போது அப்ஸ் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ்க்கு பிலோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் ஃபால் ஆகலாம்? அகெயின் 48,000 வரைக்கும் ஃபால் ஆகலாமா? அப்போது கிட்டத்தட்ட 3,300 3,400 பாயிண்ட் வரைக்கும் இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பேங்கிங் செக்டாரில் இருக்கட்டும் மற்ற ரிமைனிங் எல்லா செக்டார்லையுமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா செக்டார்லையுமே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான் ப்ராஃபிட் புக்கிங். இதில் பாருங்கள் மீடியா செக்டரில் அகெயின் இதுவும் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். அகெயின் சப்போர்ட் எடுக்கிறது 1950 தான் சப்போர்ட் எடுக்கும். இதில் முக்கியமாக வந்து எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும் அண்ட் ரியலிட்டி செக்டர் அதிகமாக 2.8% வந்து டவுன்ஃபால் ஆகிருக்கு. ரிவர்சல் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு டார்கெட் நம்ம கணிச்சிருந்த டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருக்கு. ஒரு 2 days பிஃபோராக இந்த இடத்துல ஈவினிங் மார்க்கெட்டில் கணிச்சிருந்தோம். பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 days இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கு. கண்டிப்பாக 6,840 850 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகுங்கிறத கணிச்சோம். ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ பாயிண்ட் ரைஸ் ஆகிருப்பாரு? 6,600 அரௌண்ட் 6,600லேருந்து 6,813 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ட்ரேட் ஆகிருப்பாங்க. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. மேக்ஸிமம் இது ரெசிஸ்டன்ஸ் இதை உடச்சதுன்னா கூட 6,840 845ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கு அடுத்து 6,840க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். அது வரைக்குமே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கலாம். இன்றைக்கி பெரும்பாலும் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் வந்து க்ரூட் ஆயிலில் கிடையாது. இப்போ வரைக்குமே நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் மேஜரான இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இதை ஹவர்லிலேயோ 30 minutesலேயோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸில் இந்த இடத்துல பாருங்கள் ஆஃப்டர் ஒரு ஹையை டச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அகெயின் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். 1 or 2 days சப்போர்ட்டுங்கிறது 6,730, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6,845 850 லெவலாக ட்ரேட் ஆகும். ஓகே ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.